ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு கண்ட்ரோல்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்துட்டு டேட்டா, அதாவது வேல்யூவை வந்துட்டு நம்ம இன்புட் பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். அது ஒரு வேரியபிள் மூலமாக கொடுக்குறது தான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்னல் டேபிள் இருக்குது, ஒரு ஒர்க் ஏரியா இருக்குது. ஒர்க் ஏரியாவில் மேட்னர்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த மேட்னருங்கிற ஃபீல்டை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம போடணும்னு இருந்தோம்னா அதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா வெனவர் நீங்கள் ஃபெச் பண்ணும்போது நியூ மேட்னர் வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்டேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங். இதோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எம்எல் வியூவில் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருந்தோம்னா இப்படி தான் நம்மளோட கண்ட்ரோல் நேம்ஸ் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறது SAP.mலேருந்து வர லைப்ரரியிலேருந்து வரக்கூடிய ஒரு கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோலோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டுங்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு /நேம்னு கொடுத்துருக்கேன். இந்த நேமுங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒன் ஆஃப் த வேரியபிள் தான். ஸோ வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் வெனவர் நேம் இஸ் கெட்டிங் சேஞ்ச், அதாவது நேம் வந்துட்டு நீங்கள் நேமுங்கிற வேரியபிள் அப்டேட் ஆக இது என்ன ஆகும்னா இதை டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங். இதே ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு கண்ட்ரோலில் வந்துட்டு நம்ம வேரியபிள் டிஃபைன் பண்ணிவிட்டு நியூ SAP.m.textங்கிறது ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு டெக்ஸ்ட்டுங்கிற அதே தான், இந்த ப்ராப்பர்ட்டி நேம் சேம் தான். ஸோ டெக்ஸ்ட்டு கோலன் அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஈக்குவல் டு இருக்கும், இங்கே கோலன் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கோட சின்டாக்ஸ். இப்போ நான் இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங்ஸ் எப்படி வந்து நம்மளோட SAP UI ஃபைலில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ண அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம OData ஃபங்க்ஷனுக்கு ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதிலே வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங்க்கு இன்னொரு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த டேபிளை அப்படியே விட்டுருவோம். இதுக்கு வந்துட்டு ஒரு ஐகான் டேப் ஃபில்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இது ஒரு டேப்லையும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கை இன்னொரு டேப்லையும் போடலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேப் ஓகே, ஐகான் டேப் பார்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலுக்குள்ளே போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஐகான்ஸ் வரும். அந்த ஐகான்ஸ் கீழே நம்மளோட தேவையான இன்ஃபர்மேஷனை போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஐகானில் நம்மளோட டேபிளை போட்டுக்கோம், செகண்ட் ஐகானில் நம்மளோட டேட்டா பைண்டிங், அதாவது ப்ராப்பர்ட்டி பைண்டிங் எக்ஸாம்பிளில் போடலாம். அதுக்கு இதில் என்ன கோட் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த கண்ட்ரோல் மட்டும்தான் எனக்கு வேணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐகான் டேப் பார்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அது கீழே ஐட்டம்ஸ் இருக்குது, அது கீழே மல்டிபிள் ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. நமக்கு 2 ஐட்டம் இப்போதைக்கு வேணும். ஸோ இந்த ஐகான் டேப் பாரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஐட்டம் வரைக்கும் ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த ஐகான் டேப் ஃபில்டர் வரைக்குமே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும். ஸோ இதை நம்மளோட கோடில் போய் இங்கே போட்டுறேன். ஸோ கண்டென்ட் கீழே எனக்கு டேபிள் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் இது கீஸ் கிடையாது, நம்ம ஒரு கண்ட்ரோல் தான் வச்சுருக்கிறதுனால இது வந்துட்டு டேபிள் அதை வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் தான், கவுண்ட்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இங்கே க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதை வந்துட்டு நம்மளோட டேபிள் கண்ட்ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஐகான் டேபை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நம்மளோட ஐட்டம்ஸ், அதாவது இந்த ஐட்டம் வந்துட்டு ஐகான் டேப் ஃபில்டர், ஐகான் டேப் இதோட ஐட்டம், அதாவது ஐகான் டேப் ஃபில்டரோட, அதாவது ஐகான் டேப் பாரோட ஐட்டம். ஏன்னா வந்துட்டு இதுக்குள்ளே அக்ரிகேஷன் இருக்குது. ஸோ இதில் மல்டிபிள் லைன் ஐட்டம் போடுறதுனால இதில் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஐகான் டேப் பாரையும் நான் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரே ஒரு கண்ட்ரோலை மட்டும் நம்ம ஐகான் டேப் பார்க்குள்ளே போட்டிருக்கோம். இப்போ நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, நம்ம வந்துட்டு அதாவது ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு புதுசாக வந்துட்டு ஒரு ஐகான் டேப் ஃபில்டர் போட்டுருவோம். ஸோ அதனால் நம்மளோட இது வந்து செப்பரேட்டாக இருக்கும். நம்ம டேபிள் கண்ட்ரோல் தனியாக இருக்கும், நம்மளோட பைண்டிங் தனியாக இருக்கும். அதனால தான் இதை போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னே வந்துட்டு ஒரு இது வச்சுக்கிறேன். இங்கே வந்துட்டு ப்ராப்னு வச்சுக்கிறேன், கீ. ஸோ இந்த கீயை வச்சு தான் நம்ம கண்ட்ரோலரை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் எந்த டேப்குள்ளே என்ன இருக்குதுன்னு. இங்கே ஏதோ எரர் காட்டுது, என்னென்னு பார்த்துக்கலாம். 2 ஐகான் டேப் ஃபில்டர். ஓகே, நம்மக்கிட்ட 1 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது. ஓகே, இங்கே டேப் ஃபில்டர் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு இந்த டேபிள் கீழே க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 ஐகான் டேப் ஃபில்டர் இருக்குது. ஒன்று வந்து ப்ராடக்ட்டு, இன்னொன்று வந்துட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி பைண்டிங். இதை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ இது வந்துட்டு 2 டேப் மாதிரி காட்டும், அதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் டேப்பில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கான வேலையெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கீழே நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ண அந்த ஓடேட்டா கன்சியூம் பண்ண ப்ராடக்ட் வந்துச்சு. ப்ராப்பர்ட்டி பைண்டிங் கீழே ஒன்றுமே இல்லை, இனிமேல் தான் இதுக்கு வந்துட்டு கோட் எழுத போகிறோம். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு கண்ட்ரோல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி பைண்டிங் சின்டெக்ஸ் என்ன சொன்னேன்னா ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப் பைண்டிங்னு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, இது மாடல்லேருந்து வர்ற வேரியபிள் தான். அதை நம்ம வந்து கண்ட்ரோலரில் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு சும்மா லோக்கல் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இங்கே வந்து ப்ராப் பைண்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்காக பைண்ட் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு தான். ஸோ இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி சும்மா இங்கே வந்துட்டு ஒரு ஹார்ட் கோட் பண்ணி ஹலோ அப்படின்னு சும்மா கொடுக்குறேன், சும்மா அவுட்புட் காட்டுறதுக்காக. இப்போ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் கீழே நமக்கு வந்துட்டு ஹலோங்கிற டெக்ஸ்ட் வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம பைண்டிங் கொடுத்துருந்து, இப்போ ஹலோங்கிற டெக்ஸ்ட் வந்துடுச்சு. இதை பைண்டிங் கொடுத்தோன்னா நம்ம மாடலேருந்து வரணும். அதுக்கு சின்டாக்ஸ் தான் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நம்மளோட அந்த நேம் அந்த ப்ராப் பைண்டிங்னு ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ இதை வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட கண்ட்ரோலருக்குள்ளே போகிறேன். நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஐகான் டேப் பாரில் வந்துட்டு நமக்கு செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் ஒன்று கொடுப்போம். அந்த மெத்தடை ஃபங்க்ஷன் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதோட கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப். ஸோ இதுக்குள்ளே போயிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் வந்துட்டு இந்த டேப், அதாவது இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட்குள்ளே உள்ள லாஜிக்லாம் கால் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் கொடுத்தீங்கன்னா இந்த டேபு கீழே உள்ளதெல்லாம் கால் ஆகணும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வேர் எஸ் கீன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இது வந்துட்டு நான் கெட் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா ஓ ஈவெண்ட் டாட் get parameter. ஸோ இங்கே நம்ம என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கீ. ஸோ இதை ஜஸ்ட் இங்கே கீன்னு பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஸ் கீயில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம். இஃப் ஈக்குவல்ஸ் டு ப்ராப் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளோட லாஜிக்கை நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான் மேட்டர். ஸோ இப்போ என்னென்னா இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு எங்கேருந்து வரணும், மாடலில் இருந்தால் வரணும். ஸோ நம்ம இப்போ லோக்கலாக ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டேட்டா என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஜேசன் அனோட்டேஷன். இதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் கொடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணிக்கணும்னா இப்போ வந்துட்டு ஒரு மாடல் இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு வியூக்கு வந்துட்டு பைண்ட் பண்ணிடும். மாடல் வந்துட்டு என்ன மாடல் கொடுக்கணும்னா ஜேசன் மாடல், நியூ sap.ui.model.json மாடல் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாடலுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டேட்டா வந்துட்டு டாட் செட் omodel டாட் செட் டேட்டா omodel டாட் செட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக நம்மளோட டேட்டா, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கை நம்ம போட்டிருக்க டேட்டாவை இதுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ செட் பண்ணிட்டோம். இப்போ மாடலுக்கு வந்துட்டு டேட்டா செட் பண்ணிட்டோம். இந்த மாடலை நம்மளோட வியூக்கு செட் பண்ணிடலாம். திஸ் டாட் கெட் வியூங்கிற ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் என்டையர் வியூவையும் கெட் பண்ணிக்கலாம். டாட் செட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இப்போ வியூ வந்துட்டு எந்த மாடல் யூஸ் பண்ணோம்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாடல் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட டேட்டா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் டேட்டாங்கிறத நம்ம இங்கேருந்து, அதாவது ஈவெண்ட்லேருந்து எடுத்து இங்கே ஃபங்க்ஷனில் வந்து இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா லோட் ஆகுது. இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங்குள்ளே போனோன்னா நமக்கு வேல்யூ வந்துட்டு ஒன்றுமே வரல. ஏன்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் கண்ட்ரோலருக்குள்ளே போய் பார்த்தோன்னா ஓ ஈவெண்ட் டாட் கெட் பேராமீட்டர் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு காட்டுது. ஸோ அங்கே எரர் காட்டுது.
ஓகே, பேராமீட்டருக்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா PARAMETER பேராமீட்டர். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நம்ம கன்சோல் மூலமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லோட் ஆகுது. நம்மளோட கண்ட்ரோலர் இங்கே இருக்குது. வியூடர் கண்ட்ரோலரில் பேராமீட்டர் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே போனோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பைண்டிங் டேட்டாங்கிறது வந்துருச்சு. நம்மளோட டேட்டா அங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டி பைண்டிங் டேட்டாங்கிறது வந்துச்சு. இப்போ வந்துட்டு இல்லை என்ன இது ஹார்ட் கோடட் வேல்யூ தானே, இதுக்கு நம்ம அங்கேயே கொடுத்துடலாமான்னு நமக்கு தோணும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா டைனமிக்காக வந்துட்டு எப்படி வேல்யூ வந்துட்டு இதில் வந்துட்டு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னும் புதுசாக ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா ஒரு இன்புட்டை யூசருக்கு இருந்து கெட் பண்ணிவிட்டு அதையே நம்ம அப்டேட் பண்ணலாம். அதுக்கு என்ன தேவைன்னா 2 கண்ட்ரோல் தேவை. ஒன்று வந்துட்டு இன்புட், இன்னொன்று வந்துட்டு ஒரு பட்டன் ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இன்புட்டுக்கு வந்துட்டு இன்புட்னு ஒரு ஈவெண்ட் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஒரு ஐடி மட்டும் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஐடி இன்புட் இந்த வேல்யூவை எடுத்து தான் அங்கே போட போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் நேமிங், உங்களுக்கு என்ன நேமிங் வருதோ அந்த மாதிரி நேமிங் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இன்புட்லேருந்து வேல்யூவை எடுத்து ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். whenever I press this button, அதாவது டெக்ஸ்ட் என்னன்னா அப்டேட் ப்ராப்பர்ட்டி பைண்டிங், சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி நேம் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ, இந்த இன்புட்டில் கொடுக்குற வேல்யூ இந்த டெக்ஸ்ட்டில் போய் அப்டேட் ஆகணும். ப்ரெஸ் கொடுத்துட்டு ஆன் அப்டேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆன் அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷனை கண்ட்ரோலருக்கு கொண்டு போயிடுறேன். கண்ட்ரோலர் வந்து ஆல்ரெடி நம்ம ஹேண்டில் இதுக்கப்புறம் ஒரு கம்மா போட்டுக்கலாம். இதுதான் சின்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு. ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு இது போட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஸ்பீஸ் இல்லை ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா நம்ம வேல்யூ வந்துட்டு இந்த இன்புட்லேருந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா வேர் input equals this dot get view தான். get viewல dot by idன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. by idக்குள்ள அந்த இன்புட்டோடைய ஐடி, இங்கே கொடுத்த ஐடியை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இங்கே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு டாட் கெட், இப்போ நம்ம வேல்யூ அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துக்கலாம். ஸோ இன்புட்டில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னன்னா வேல்யூ தான். ஸோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே கெட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நமக்கு தெரியணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போதும் போகிற மாதிரி இங்கே போயிட்டு ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டு இன்புட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கும், நிறையா இருக்கும். இந்த இன்புட்னு ஒரு இது இருக்குது. இந்த இன்புட்குள்ளே போயிட்டு இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ப்ராப்பர்ட்டி டைப்பு, வேல்யூ எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஈவெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ சாம்பிள்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது எப்படி இருக்குங்கிறத வந்து சாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நமக்கு அது வரப்போகுது அவுட்புட்டில். ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இன்புட்டில் வந்துட்டு கெட் வேல்யூன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த இன்புட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மாடல் இந்த மாதிரி செட் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ப்ராப் பைண்டுங்கிறது வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி டேட்டாங்கிற வேண்டாம், ஜஸ்ட் வந்துட்டு இது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், பியூட்டிஃபை பண்ணிக்கிறேன், நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா டாட் ப்ராப் பைண்டிங் அப்படிங்கிற வேல்யூவில் இந்த வேல்யூவை செட் பண்ணிடுறேன். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ரன் டைமில் நம்ம யூசர் இன்புட் கொடுக்குற வேல்யூவை இந்த டேட்டாக்கு செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்மளோட மாடல் க்ரியேட் பண்ணிட்டு மாடலில் டேட்டா செட் பண்ணிவிட்டு அதை வியூக்கு செட் பண்ணிட்டோன்னா இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் நம்மளோட இதை. இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா லோட் ஆகிட்டு இருக்குது, எரர் இல்லை. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங்குள்ளே போகிறேன். இப்போ எனக்கு என்னென்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. கீழே இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு, நம்ம பட்டனும் வந்துருச்சு. ஹலோ அப்படின்னு கொடுத்து பட்டன் கிளிக் பண்ணேன்னா இங்கே ஹலோன்னு அப்டேட் ஆயிடுச்சு. ஹலோ 1 2 3 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்துட்டு ஹலோ 1 2 3ன்னு வந்துருச்சு. ஸோ வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கிறது ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். இங்கே போயிட்டு வியூவில் பார்த்தீங்கன்னா அதாவது டெக்ஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோலில் டெக்ஸ்ட், ஸ்மால் டெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் டைனமிக்காக வேல்யூ வந்துட்டு ஒரு பைண்டிங் மூலமாக செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங். இதில் வந்து என்னென்னா whenever நம்மளோட மாடலோட வேல்யூ எப்போல்லாம் நம்ம டைனமிக்காக நம்ம யூஸ் பண்ண அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வேல்யூ செட் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங்.